யார் யாரெல்லாம் ட்ரீம் லெவனில் விளையாடி பணம் நிறைய சம்பாதிக்க முடியும், யார் யாரெல்லாம் இந்த ட்ரீம் லெவனில் போய் பணத்தை இழந்திருக்கிறாங்க, ட்ரீம் லெவலில் பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியுமா, ட்ரீம் லெவல் மட்டும் இல்லை, இன்ட்ராடே ட்ரேடிங், கிரிக்கெட் பெட்டிங், அப்புறம் கார்ட்ஸ், இன்டர்நெட் கார்ட்ஸ், இதெல்லாம் யார் யாரெல்லாம் முக்கியமாக விளையாடக்கூடாது, ட்ரீம் லெவலில் விளையாடி பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரையெல்லாம் இந்த ட்ரீம் லெவன் விளையாடி பெரிய பணம் சம்பாதிக்க முடியும், யாரையெல்லாம் ட்ரீம் லெவன் விளையாடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். யாரையெல்லாம் விளையாடலாம், யாரையெல்லாம் விளையாடக்கூடாதுன்றதை ஜாதக ரீதியில் கண்டுபிடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அதற்கான அமைப்பு உள்ளது. அப்படி என்னென்ன அமைப்புன்றதை பார்க்கலாம். பொதுவாக அந்த சூதாட்டம்ன்றது விளையாடுதுன்றது ரொம்ப தவறான விஷயம். அது பொது கருத்து, முக்கியமான கருத்தும் கூட. அதையும் தாண்டி விளையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லா வகையிலும். இப்போ ட்ரீம் லெவன் அது வந்திருக்கு. ஸோ ட்ரீம் லெவன் விளையாடுறாங்க. ப்ளஸ் கிரிக்கெட் பெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ், இன்டர்நெட்டில் கார்ட்ஸ் விளையாடுறது, இது எல்லாமே வந்து ஒரு வகையான சூதாட்டம் தான். ஸோ இப்போ இந்த சூதாட்டமே கூட இப்போ வேற ஒரு பேரில் இருக்குது. இது சூதாட்டம் கிடையாது, இது வந்து கிரிக்கெட் ட்ரேடிங் அப்படின்னு பேரில் அமைப்பில் இருக்குது. ஸோ எல்லாமே தான், கிரிக்கெட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி டே டு டே ட்ரேடிங் சொல்கிறோம் இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்லாம் யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, யார் யாரெல்லாம் அதில் பணம் இழக்கிறார்கள், எந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா பணம் லாஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். எந்த கிரக சேர்க்கை இருந்தால் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குன்றதையும் பார்க்கலாம். முதல்ல யார் யாரெல்லாம் அந்த ட்ரீம் லெவன் மாதிரி அமைப்பில் ஒரு சூதாட்டத்தில் யார் யாரெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். அது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலே நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கான கிரக அமைப்பு, கிரக சேர்க்கை எப்படி இருக்குன்றது சொல்லிடுறேன். ஸோ இந்த சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் விளையாடக்கூடாது. அது பெரிய நஷ்டமே ஏற்படும். விளையாடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சிங்கன்னா, பிறந்த கால ஜாதக கட்டத்தில் எடுத்திங்கன்னா ராகு கேதுன்னு ஒரு 2 கோள்கள் இருக்கும். ஸோ ராகுக்கு நேராக கேது இருக்கும். அந்த ராகுவுடன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து இருந்தால், அதாவது அந்த சின்ன பாக்ஸ்லேயே சந்திரன் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் ரெண்டும் ஒரே அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி கேது கூட சந்திரன் இருந்தாலும் ஆடக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சுக்கிரனோட ராகுவும் ஒரே கட்டத்தில் இருக்குது, சுக்கிரன் கேதுவும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் ஆடக்கூடாது. சனி ராகு, சனி கேது இதுவும் ஒரே மாதிரி ஒரே கட்டத்தில் இருந்தாலும் ஆடக்கூடாது. அதேமாதிரி புதன் ராகு, புதன் கேது இந்த அமைப்பு இருந்தாலும் விளையாடக்கூடாது. அதேமாதிரி சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சூரியன் ராகு, சூரியன் கேது இவங்களும் விளையாட மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லா கிரக சேர்க்கையும் சொல்லிட்டேன். ஸோ ராகு கேதுவுடன் எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் ட்ரீம் லெவன் மாதிரி ஒரு பெட்டிங் லெவலில் விளையாடுறதுனால நஷ்டமே ஏற்படும். ஒரு சிலருக்கு ராகு கேது தனியாக இருக்குது, எந்த கிரக சேர்க்கையும் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அவங்களாம் விளையாடினா லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு விதி விலக்குகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லக்கணத்துலேருந்து 11ஆம் இடம் லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடம் நல்லா இருக்கணும், 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஸோ இது போன்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். இன்டெப்த் நாலேஜ்னால் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கல் நாலேஜ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். 90% ஆட்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கும். சொல்கிற கிரக சேர்க்கைலாம் ஒரு 10% ஆட்களுக்கு மட்டுமே ராகு கேது தனித்து இருப்பார்கள். அவங்க தனி சப்ஜெக்ட், அது தனியாக பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சந்திரன் ராகு, சந்திரன் கேது இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதோ எப்படி அவங்க பணத்தை இழக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ட்ரீம் லெவன் சொல்கிறேன் நான். ஸோ மீதி நிறைய விஷயங்களில் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, சூதாட்டம் மாதிரியான விஷயங்களில். ஸோ சந்திரன் ராகு இல்லை சந்திரன் கேது இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுடைய சந்திரன்றது எண்ணம், மனசு, ஆசை, இது எல்லாமே சந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய மனோகாரகன் சொல்லுவோம். சந்திரன் வந்து மனோகாரகன், எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ என்ன அப்படின்னா, சந்திரன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா பேராசை, ஏதாவது ஒரு வகையில் நம்ம பணத்தை சம்பாரிச்சிடணும், ஸோ அது உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். ட்ரீமில் விளையாட இந்த மேட்ச், அடுத்த மேட்ச், ஒரு மேட்ச் தோத்துட்டாக்க அடுத்த மேட்ச்சு, ஸோ அடுத்ததில் பிடிச்சிடலாம், இல்லை ஒரு 7 டீம் போடலாம், 6 டீம் போடலாம், போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பணத்தை இழந்து கொண்டே இருப்பார்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. இல்லை ஒரு சிலர் சொல்லலாம், இல்லை நான் விளையாடிருக்கேன், போன ஒரு 2 மேட்ச்சில் கூட ஒரு 5000 சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நெட் ரிசல்ட் என்னன்றது பாருங்கள். இப்போது சப்போஸ் ஒரு சிலர் விளையாடிருக்கீங்க போன ஐபிஎல்ல அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும்
இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்த பணம் எவ்வளோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அதிகமான லெவலில் 4 மேட்ச் 5 மேட்ச் விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு நாள் 4 மேட்ச்னால் ஒரு மேட்ச்சுக்கு 50 ரூபான்னு வச்சா கூட 5 மேட்ச்னால் கூட 250 ரூபா காலி ஒரு நாளில். ஒரு 50 மேட்ச் விளையாடினா கூட அதுவே கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000 செலவாயிடும். அதில் ஒரு 5,000 ரூபா தான் திரும்பி வந்திருக்கு. மீதி 7,000 லாஸு. இது அவங்களுக்கு தெரியாது. ஸோ பணம் வருது அப்படின்றதுக்காக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் ராகு, சந்திரன் கேது சேர்க்கை உள்ளவர்கள். ஸோ பெரிய லெவலில் தெரியாது. ஸோ அவங்கள பணம் அந்த இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதுன்றதை நிறுத்தி கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பெரிய லாபம் வந்துவிடாது, சம்பாதித்து விட முடியாது, பணம் தான் நஷ்டமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை என்ன செய்யும்? சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது 2 கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா இவங்களும் வந்து அந்த சூதாடம்ன்றத விஷயத்தில் போகக்கூடாது. ட்ரீம் 11 அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங் இதுலேயும் ஈடுபடக்கூடாது. ஏன் அப்படின்னா சுக்கிரன்றது சின்ன பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதில் ராகு அப்படின்றப்போ ராகுனா ஒரு பாம்பு. ஸோ பாம்பு போயிட்டு பணம் போயிட்டு பாம்பு கிட்ட மாட்டிக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு மாட்டிப்பாங்க. டெய்லி ஒரு 25 ரூபா அதுமாதிரி போட்டு கடைசி வரைக்கும் அந்த பணம் ரிட்டர்ன் வராது. ஸோ ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ராகு, குரு கேது இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இவங்களும் விளையாடக்கூடாது. ஏன் அப்படின்னா குருன்றது பெரிய பணத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதாக போடுவாங்க. முதல்ல 20 ரூபா போடுவாங்க, 30 ரூபா போடுவாங்க. அது ஒரு பணம் வந்தோன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 5,000 6,000 7,000 போட்டாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் பணம் மாட்டிக்கும். சின்ன சின்னதாக வர சொல்ல லாபம் வரா மாதிரியே இருக்கும். 25 ரூபா போட்டால் 30 ரூபா வருது அப்படின்னா பெரிய அப்படி டபுளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பணம் உள்ள போக சொல்ல நின்றோம், மாட்டிக்கும், திரும்பி ரிட்டர்ன் வராது. குரு ராகு, குரு கேது இதனால் கடன் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்களும் அந்த குரு ராகு, குரு கேது சேர்க்கை உள்ள நபர்களும் இது போன்ற ட்ரீம் 11 போன்ற விஷயங்களில் விளையாடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி ராகு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சனி ராகு, சனி கேது சேர்க்கை உள்ளவங்க தான். ஏற்கனவே தொழிலில் உங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்கும். சுய தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் சர்க்காரில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. மேலே வர முடியாத நிலமில் இருக்கும். இவங்களும் போயிட்டு ஏதாவது ஒரு இவங்க எப்படி போகிறாங்க உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வருமானம் பெரிய லெவலில் இல்லை, இதில் எதனா ஒரு 25 ரூபா போட்டு ஒரு 2 லட்ச ரூபா வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதான் அப்படின்னு போயிட்டு உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த பணம் போட்ட பணமும் 0 ஆகிடுதுன்றப்போ கஷ்டப்படும், 0 ஆகிடும். ஸோ ஆனால் சனி ராகு சேர்க்கை உள்ளவர்களும் கண்டிப்பாக முதலீடு எதுலேயும் பண்ணக்கூடாது. ட்ரீம் 11 போன்ற விஷயங்களில் சூதாடுறது ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துடாது. இருக்கிற பணத்தை தான் நஷ்டமடைய செய்யுமே தவிர பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்து விடாது சனி ராகு சேர்க்கை, சனி கேது சேர்க்கைனாலும் தொழிலில் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. செய்கிற தொழிலே கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக ஏதாவது ஒரு லாபம் நமக்கு வந்து நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு போகலாமான்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இவங்க வந்து இது போன்ற ட்ரீம் 11 போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அதிலும் பெரிய லாபம் இருக்காது. ஸோ எந்த கிரக சேர்க்கையும் விளையாடக்கூடாது கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் ராகு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் ராகு அவங்க அண்ணன்கள் இல்லை சகோதரர்கள் விளையாடி அவங்க நஷ்டம் அடைஞ்சு ஏன்னா ஒரு விஷயத்தில் மாட்டினதுக்கப்புறம் இவங்க தெளிஞ்சிருப்பாங்க. இவங்கள விளையாடிட்டு தான் இருப்பாங்க. பட் மாடர்னெலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சகோதரர்கள் விளையாடி பணத்தை விட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அதேமாதிரி சூரியன் ராகும் அதே மாதிரி தான். சூரியன் ராகும் மோஸ்ட்லி விளையாடுறதில்லை, விளையாடினாலும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, நஷ்டமடையவே அதிக வாய்ப்பு உள்ளது. புதன் ராகு அது பார்த்திங்கன்னா புதன் ராகு பார்த்திங்க அப்படின்னா திட்டமிடல் ஏதாவது ஒன்று வந்து யோசிக்கிறது தப்பாக யோசிப்பாங்க. புதன்றது திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம், திட்டம் போடுறது எல்லாமே. அது கூட ராகுவோ அல்லது கேதுவோ சேரும்போது நீங்கள் போகிற திட்டங்கள் எல்லாமே தப்பாயிடும். நீங்கள் ட்ரீம் 11 எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ட்ரீம் 11 டீம் செலக்ட் பண்ண சொல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். தப்பாக தான் செலக்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி இந்த பிளேயர் நல்லா ஆடுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, நீங்கள் போட்ட பிளேயர்ஸ் ஆடி இருக்க மாட்டாங்க. இது போன்ற அமைக்கலாகவே கண்டினியூஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் எடுத்து பார்த்தாங்கன்னா இப்போ 20 மேட்ச்சும் தப்பாக தான் இருக்கும். ஸோ வெற்றி வாய்ப்புன்றது கண்டிப்பாக இருக்காது. புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற விஷயங்களில் சூதாட்டத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. அவங்கள வந்து சூதாடுறது, இன்ட்ராடே ட்ரேடிங், ட்ரீம் 11, கிரிக்கெட் பெட்டிங் இது போன்ற அமைப்பில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. ஸோ ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும், எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரே கட்டத்தில் இருந்ததுன்னா அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விளையாடக்கூடாது. கேதுவுடன் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களும் இது போன்ற விஷயங்களில்
ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, அதேமாதிரி விஷயங்கள்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரே நாளில் வாங்கி விற்கிறது, ப்ளஸ் இதுமாதிரி ட்ரீம் 11, அப்புறம் கிரிக்கெட் பெட்டிங், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, கார்ட்ஸ், இன்டர்நெட்டில் கார்ட்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக விளையாடக்கூடாது. ஸோ யார் இப்போது ராகு தனித்திருக்கு, கேது தனித்திருக்கு, இவங்களாம் விளையாடலாமல் கேட்டாக்கா அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் இவங்களாம் விளையாடலாம். குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விளையாடுறதுன்றது ஒரு சேஃபான விஷயம். அவங்களுக்கு தெரியும் எப்படி விளையாட. கண்டிப்பாக அவங்க செலக்டிவாக விளையாடுறாங்க. எந்தெந்த மேட்ச் ஜெயிக்குமோ அந்தந்த மேட்ச்சில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஷேரில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டு கீழே போச்சுன்னா சேல்ஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஒரு 2% லாபம் வந்தாலும் விற்றுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 5% லாபம் வரவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்ததுன்னா சேல்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஜட்மெண்ட் தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறார்கள். யார் அப்படின்னா ராகுவும் கேதுவும் தனித்து இருக்கிறவர்கள். ஸோ இவங்க விளையாடி பணம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுலேயும் 11ஆம் இடம்ன்றது நல்லா இருக்கணும். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டஸ்தானம், 5ஆம் இடம்ன்றது ஆசைகள் உருவாகும் இடம். இந்த போன்ற அமைப்புகளில் நல்லா இருக்கும் பொழுது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. திடீர்னு ஒருத்தர் 1 கோடி அடிக்கிறாங்க இல்லையா ட்ரீம் 11, அது போன்ற அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 6, 8 சேர்க்கை 11ஓடு சேர்ந்து இருக்கும். அந்த ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு அடிச்சுட்டு போயிடும். அந்த பணம் ஒரே ஒரு டைம் மட்டும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம போகலன்னா. பட் இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் அதுமாரி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே உங்கள் எந்த வகையான சூதாட்டமாக இருந்தாலும் சரி அதில் ஈடுபடாது இருப்பதே நல்ல விஷயம். அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. அதுதான் அஸ்ட்ராலஜிக்கல் ஒரு ஜோதிட ரீதியால் அலசில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் எல்லாமே ஒரு 4-5 ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்களுடைய ஸ்டோரிஸ் தான் இதெல்லாம். எப்படிலாம் பணத்தை இழக்கிறார்கள் அப்படின்றத விஷயங்கள் தான் உங்களுக்கு கோர்வையாக சேர்த்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களால் பெரிய சூதாட்டத்தில் ஈடுபட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, சூதாடுவதுன்றது தவறான விஷயம். அதில் பணம் சம்பாதித்து நம்ம பெரிய அளவு விட முடியாது. அந்த பணம்ன்றது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுன்னு கூட. அது நமக்கு எல்லாமே தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசை வந்துட்டு தானே இருக்குது மனுஷங்களுக்கு. இப்போ நீங்கள் சரி விளையாடி தான் ஆகணும், எனக்கு ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணாலும் உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு 200 ரூபா 300 ரூபா அதுமாதிரி எடுத்து வச்சுருங்க. அந்த பணம் போனாலும் பரவாயில்ல, சின்ன தொகை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகை. இந்த ஒரு படம் பார்க்குறோம், ஒரு 500 ரூபாலேருந்து 1000 ரூபா செலவு பண்ணுறோம், அந்த பணம் திரும்பி வரப்போகிறதில்ல. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்பொழுது பெரிய தொந்தரவுகள் செய்யாது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் தாண்டி இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்களாம் அந்த என்டர்டெயின்மெண்ட் தாண்டி உள்ளே போயிடுவாங்க. அதனால் அந்த பிரச்சனை கொடுக்கும். ஒரு மாதத்தில் உங்களால் இந்த தொகை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு 300 ரூபா 200 ரூபா அதுமாதிரி குறைந்த தொகை சொல்கிறேன். ஸோ பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபான்றது சிறிய தொகையை கூட தெரியலாம். அந்த அமௌண்ட்டு போட்டுட்டு விளையாடுறது சேஃப் ஜோன். பட் இந்த கிரக சேர்க்கையில் நான் சொல்ல இந்த சந்திரன் ராகு, சுக்கிரன் ராகு, குரு ராகு, சனி ராகு, புதன் ராகு, செவ்வாய் ராகு, சூரியன் ராகு, இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் இதுமாரி விளையாட மாட்டாங்க. அதுக்குள்ளே போய் அந்த வலையில் சிக்கிக்கொள்வார்கள். அதுக்காக தான் குறிப்பிட்டு இந்த கிரக சேர்க்கையில் சொல்கிறேன். ஸோ சேஃபாக இருக்கிறது நல்லது, ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பேராசை எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் தொந்தரவு செய்யும். ஆசை அளவோடு இருப்பதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா இது ட்ரீம் 11 போன்ற விஷயங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்ட்ராடே ட்ரேடிங்கும் நிறைய இருக்குது. ஸோ அது போன்ற விஷயங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவதுன்றது நல்லது. இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் நிறைய சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபா சம்பாதிச்சேன், போன மேட்ச்சில் கூட ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட சொல்கிறேன், மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுடைய நெட் ரிசல்ட் என்னென்னு பாருங்கள். இது வரைக்கும் போன மேட்ச் விளையாடிருந்தீங்க, 74 மேட்ச் நடந்திருக்கு. 74 மேட்ச்சில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அது ரெக்கார்டை நோட்டில் போட்டு எழுதி வைங்க. கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ ரூபா வந்ததுன்னு பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், எதாவது இல்லை மைனஸில் இருக்கும், அல்லது நஷ்டம் அடைஞ்சிருக்கும். மைனஸ்ன்றது நஷ்டம் அடைஞ்சிருக்கும். இது கண்டிப்பாக உறுதியாக இந்த கிரக சேர்க்கை உள்ளவங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ விதிகளில் மாற்றம் இருக்காது. இதுதான் அந்த ஜோதிட விதிகள். இந்த விதிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக
சூதாடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எல்லா வகையான சூதாட்டமும் எந்த பேரில் இருந்தாலும் அதை உடனடியாக நிறுத்தி கொள்வது என்றது நல்லது, அல்லது பணம் விரயம் ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.